நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமா இந்த நாளிலும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அருமையானவர்களை, இந்த ஆறுதலின் நேரம் நிகழ்ச்சிகளின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்விலே செய்து வருகிறதான நன்மைகளுக்காக, நீங்கள் பெற்று வருகிற சரீர ஆன்மீக சுகத்திற்காக, விடுதலைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒவ்வொரு மாதமும் முதலாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலும் மார்த்தாண்டம் பேருந்து நிலையம் அருகாமையில் அமைந்துள்ள தாசையா மண்டபத்தில் உங்களுக்காகவே ஒரு அற்புத உபவாச கூடுகை நடந்து வருகிறது. அநேகர் கடந்து வந்து தங்கள் வாழ்வில் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அற்புதங்களை கண்டு கொள்ளுகின்றனர். அவசியம் கடந்து வாருங்கள். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய மாறாத கிருபை உங்களுக்கு போதுமானதாய் இருக்கட்டும். இந்த வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் அதன் 12-13 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவன் ஆனான். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராகவே இருக்கிறார். வேதத்தின் ஒவ்வொரு பகுதிகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்கள், அவருடைய நாமத்திலே நம்பிக்கை வைத்து அவர்கள் கையிட்டு செய்த வேலைகள் எல்லாவற்றிலும் தேவன் அந்த மனிதர்களை, தம்முடைய பிள்ளைகளை பல மடங்காய் ஆசீர்வதித்து உயர்த்தினார் என்பதை வேதத்திலே நாம் கண்டு கொள்ளுகிறோம். நாம் இங்கே வாசிக்க கேட்டதான இந்த தேவ வசனத்தில் ஈசாக்கு என்ற மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு காலத்தில் இந்த உலகத்திலே வாழ்ந்த மனிதன். அவன் கையிட்டு செய்த வேலைகளில் நன்மைகளை தேடின மனிதனாய் வாழ்ந்தவன். நாம் அனைவரும் அதை எதிர்பார்க்கிறோம். அருமையான சகோதரி, அருமையான சகோதரனே, ஆண்டவர் உங்களை பெரியவர்களாக மாற்றி ஐஸ்வர்ய சம்பன்னராய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சித்தம் கொள்ளுகிறார். பாருங்கள், இந்த வேதவசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்தில் விதை விதைத்த ஈசாக்கனுடைய விளைச்சலை ஆண்டவர் ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலனை பெற்றுக் கொண்டான் என்று நாம் கண்டு கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, நீங்கள் கையிட்டு செய்த தொழில்கள், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால காரியங்களுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், நீங்கள் வியர்வை சிந்தி உழைக்கிற வேலைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் அநேக முறை நஷ்டமடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் தோல்வி அடைந்திருக்கிறீர்கள். ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று நீங்கள் எத்தனம் எடுத்தீர்கள், அது பாதியிலே நின்று போனது. ஐயோ, நான் ஒரு வாகனத்தை வாங்கினால் அதன் மூலம் என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட்டலாமே என்ற மிகுந்த வாஞ்சையோடு அதிலே ஈடுபட்டீர்கள். அது இன்று உங்களுக்கு தோல்வியை தந்திருக்கிறது. நான் கையிட்டு செய்கிற வேலை, என்னுடைய வியாபாரங்கள், என்னுடைய தொழில்கள், அதன் மூலம் என்னுடைய குடும்பத்திலே நான் ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ள முடியுமே, எனக்கு நன்மைகள் அதன் மூலமாய் கடந்து வருமே என்ற எதிர்பார்ப்போடு நீங்கள் கையிட்டு செய்த எல்லா காரியங்களும் உங்களுக்கு நஷ்டங்களையும் தோல்விகளையும் கடன் பிரச்சனைகளையும் கொண்டு வந்திருக்கலாம். இந்த வேதவசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்ததினால் என்று ஒரு பதத்தை, வார்த்தையை நாம் கண்டு கொள்ளுகிறோம். அருமையான சகோதரனே, சகோதரி, நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் பிரயத்தனம் பண்ணினாலும், நீங்கள் எவ்வளவுதான் ஓடினாலும் உழைத்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதைத்தான் இந்த இடத்திலே கண்டு கொள்ளுகிறோம். ஈசாக்கு தன்னுடைய கடமையை செய்தான். அவன் விதை விதைத்தான், அது அவனுடைய கடமை. ஆனால் 100 மடங்கு பலனை அவன் பெற்றுக் கொள்ளுவதற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுக்கு தேவையாயிருந்தது.
அருமையான சகோதரனே, வாழ்விலே சோர்ந்து போய் கிடக்கிற சகோதரி, எல்லாம் எனக்கு நஷ்டம், எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு போயின, இனி யார் எனக்கு உதவி செய்வார்கள், யார் எனக்கு ஒரு வாழ்வை கொண்டு வருவார்கள், யார் எனக்கு ஒரு புதிய வாசலை திறந்து தருவார்கள் என்ற வேதனையோடு காணப்படுகிற சகோதரனே, சகோதரி, உங்களுடைய பிரயத்தனத்தை நீங்கள் செய்கிறது உண்மைதான், உங்களுடைய முயற்சி அது உங்களுடைய வாழ்விலே நீங்கள் ஈடுபடுவது உண்மைதான். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை உங்கள் வாழ்க்கையிலே நம்புங்கள், இயேசுவை உங்கள் வாழ்வின் மையமாய் கண்டு கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதன் மூலம் நீங்கள் 100 மடங்கு பலனை உங்களுடைய வாழ்விலே கண்டு கொள்ள முடியும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புகிறார். பாருங்கள், இன்னுமாக எண்ணாகமத்தின் புஸ்தகம் அதன் 28ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்பும் பொழுது அங்கே கர்த்தருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அதன் 8வது வசனத்தில், கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அப்போ உங்களுடைய கைகளின் பிரயாசத்தில் பலன்களை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவர். நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலும் உங்களுக்கு 100 மடங்கு பலனை கட்டளையிடுகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரி, எந்த சூழ்நிலையிலே இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனித்துக் கொண்டிருந்தாலும், எந்த நிலைமையிலே உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு மாற்றப்பட்டிருந்தாலும், இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவர். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்விலே 100 மடங்கு பலனை கட்டளையிட அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அந்த ஈசாக்கு கையிட்டு செய்த வேலையில் வந்தபடியினாலே தான் அவன் 100 மடங்கு விளைச்சலை பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு பலனை தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியினான் அவன் ஐஸ்வர்யவானான், வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய மனிதனாய் மாறினான். அருமையான நண்பனே, சகோதரி, பலவிதமான இடுக்கண்களிலே இன்று சென்று கொண்டு இருக்கின்றவர்களே, சிலவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடத்திலே எல்லாராலும் ஏளனமாய் பேசப்படும் நிலைமைக்கு ஆளாகி இருக்கின்றவர்களே, ஐயோ குடும்பத்திலே இனி நன்மையே இல்லை, இனி எப்படி என்னுடைய சொந்த ஊரிலே என்னுடைய பாதங்களை நான் வைக்க முடியும், எல்லாம் எனக்கு தோல்வியாய் மாறிவிட்டது, எல்லாம் எனக்கு நஷ்டமாய் மாறிவிட்டது, நான் கையிட்டு செய்த வேலை எனக்கு ஆசீர்வாதத்தை தரவில்லையே என்ற மனவேதனையோடு நிற்கிறவர்களே, அன்றைக்கு ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆண்டவர் இன்று உங்களையும் ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்விலும் நன்மைகளை கட்டளையிடுவதற்கு போதுமானவராயிருக்கிறார். அதைத்தான் இந்த இடத்திலே நாம் கண்டு கொள்ளுகிறோம். எப்படி தேவன் அவனை ஆசீர்வதித்தாரா? தொடர்ந்துள்ள வசனங்கள் சொல்லுகிறது, அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரிலே பொறாமை கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தர்கள் இருந்தார்கள். தேவனை நம்புகிற பிள்ளைகள் வளருவதை அவர்கள் விரும்பவில்லை, தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதை அவர்கள் விரும்பவில்லை. இதே நிலைமையிலே இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை காணப்படலாம். சிலவேளை உங்களுக்கு விரோதிகள் அநேகர் இந்த உலகத்தில் இருக்கலாம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் அளவுக்கு சிலவேளை அவர்களுக்கு முன்பதாக நீங்கள் இன்றைக்கு தரித்திர கோலத்திலே இருக்கலாம். உங்களுடைய வளர்ச்சியை இந்த உலகத்திலே சஞ்சரிக்கிற சத்துரு விரும்புவதில்லை, அந்த பிசாசு அதை விரும்புவதில்லை. ஆனால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே தான் இந்த இடத்திலே அந்த ஈசாக்கினுடைய விரோதிகள், அவனுக்கு விரோதமாய் இருந்த ஜனங்கள் அவன் மேல் பொறாமை கொள்ளும் அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். எப்படி ஆசீர்வதித்தாரா? ஆட்டு மந்தையை பெருக பண்ணினார், மாட்டு மந்தையை பெருக பண்ணினார், அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினால் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான சகோதரனே,
அருமையான சகோதரி, இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு நாளிலே ஆசீர்வாதமாய் இருந்தவர்கள், ஒரு நாளிலே பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள். அநேகர் பொறாமை கொள்ளும் அளவுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருந்தது. இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து தெருவிலே நிற்கிறதை போல நிற்கிறீர்களோ? மனம் கலங்காதிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்விலே 100 மடங்கு பலனை கட்டளையிட வல்லமையுடையவராயிருக்கிறார். சத்துருக்கள் பொறாமை கொள்ளும் அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை சார்ந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இயேசுவையே நீங்கள் அடைக்கலமாய் கொள்ள வேண்டும். உலக வழிபாடுகளுக்கு உங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாவத்திற்கு நீங்கள் விலகி ஓட வேண்டும். இந்த ஈசாக்கு கர்த்தரையே நம்பி இருந்தபடியினால் வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த வேத ஆதாரங்களை, இந்த அதிகாரம் முழுவதை நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது நாம் இந்த காரியங்களை அங்கே கண்டு கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலே 100 மடங்கு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இயேசுவால் தான் நீங்கள் அதை கண்டுகொள்ள முடியும். ஆகவே அவருடைய கருத்திலே இந்த வேளையில் உங்களை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, நான் நஷ்டப்பட்ட மனிதனாயிருக்கிறேன், எல்லாவற்றையும் இழந்த மனிதனாயிருக்கிறேன், எவ்வளவோ நான் முயற்சிக்கிறேன், ஓடுகிறேன் ஆண்டவரே, நான் வியர்வை சிந்துகிறேன், உழைக்கிறேன் அப்பா, ஆனால் அதனுடைய பலனை நான் கண்டுகொள்ளவில்லையே. 1000 ரூபாய் வருமானம் வந்தா 2000 ரூபாய்க்கு செலவினம் வருகிறது. வாகனத்தை வைத்து பிழைக்கலாம் என்று இருக்கிறேன், அதிலே எனக்கு வருகிற செலவினங்கள் வருமானத்திற்கு மிஞ்சினதாயிருக்கிறது. நான் வேலை செய்கிறேன், அநேக பணங்களை என்னுடைய அந்த பணித்தலங்களிலே நான் கிரயமாய் கொடுத்திருக்கிறேன், அநேக இடங்களிலே முயற்சி எடுத்திருக்கிறேன், எல்லாம் எனக்கு நஷ்டமாய் மாறிவிட்டது. அருமையான சகோதரனே, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அவன் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அடைந்தான். இதே ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருகிறார். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய பட்டம், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய திறமை அல்ல. நீங்கள் அதிலே உங்களுடைய கடமையை செய்கிறீர்கள், ஆனால் அதை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் என்பதை மறந்துவிடக் கூடாது. தேவனுடைய ஆசீர்வாதமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்தபடியினால் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரிய மனிதனாய் மாறினான். இதே நன்மை உங்களுடைய கிராமத்திலே தேவன் உங்களை உயர்த்த முடியும். உங்களுடைய பட்டணத்திலே தேவன் உங்களை உயர்த்த முடியும். எங்கே நஷ்டம் அடைந்தீர்கள், எங்கே வேதனை அடைந்தீர்கள், எங்கே பலவீனப்பட்டு போனீர்கள், எங்கே எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்கள், இதே இடத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே கடந்து வரும். அப்பொழுது தேவன் உங்களை பெரிய மனிதர்களாய் மாற்றுவார். தேவன் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார். நீங்கள் இந்த வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே உங்களை ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும், நான் கையிட்டு செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதத்தை கண்டு கொள்ள வேண்டும், என்னுடைய தொழில்கள் விருத்தி அடைய வேண்டும், என்னுடைய வருமானம் பெருக வேண்டும், ஆண்டவரே, என்னை உம்முடைய கருத்திலே நான் தருகிறேன் என்று உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களே, ஆனால் இயேசு இந்த வேளையில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் உங்களுடைய வாழ்விலே மாற்றங்களை கொண்டு வருவார். அதைத்தானே உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். களஞ்சியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா தொழிலிலும் வேலையிலும் அவரே வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது உங்களுடைய வாழ்வு ஐஸ்வர்யம் உள்ளதாய் மாறும். நீங்கள் நன்மையை பெற்று பலனை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாய் மாறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தருகிற சகல நன்மையிலும் தேவனுக்குரியதை நீங்கள் செலுத்தி மனமகிழ்ச்சியாய் உங்களுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும். இந்த வேளையில் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரி, நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவருடைய கருத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்து விடுங்கள். அன்றைக்கு ஈசாக்கை ஆசீர்வதித்து அவனை ஐஸ்வர்யவானாக்கி அவனை பெரிய மனிதனாய் மாற்றின ஆண்டவர் அதே ஆசீர்வாதத்தை இன்று உங்களுக்கு தந்து உங்களை உயர்த்துவார். அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த நம்பிக்கை உடையவர்களாயிருந்தாலும், இந்த வேளையிலே உங்களை தாழ்த்தி இயேசுவே என்று நீங்கள் கூப்பிடுங்கள். அவர் உங்களுடைய வாழ்விலே மாற்றங்களை தருவார். நானும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நாம் இணைந்து ஜெபிப்போம். சகல ஆசீர்வாதங்களுக்கும்
உறைவிடமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, தரித்திரன் தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்லுவானாக, பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக என்று எங்களுக்கு வேதத்தில் சொல்லி இருக்கிறீரே. எங்கள் முற்பிதாவாகிய ஈசாக்கை குறித்து இந்த வேளையிலே நாங்கள் தியானித்தோம். உம்முடைய வசனங்கள் ஒருபோதும் பொய்த்து போவதில்லை. நீர் உம்முடைய வார்த்தையை ஒருபோதும் வீணாய் எங்களுக்கு அனுப்புவதில்லை. ஆண்டவரே, அந்த வசனத்தை எந்த காரியத்திற்காக அனுப்புகிறீரோ அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் கண்டுகொள்ள முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்தில் மகிமையின் கர்த்தரே, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இதோ இந்த வேளையில் உம்முடைய வசனங்களை கேட்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமே, நான் கையிட்டு செய்கிற வேலைகளில் 100 மடங்கு பலனை நான் கண்டுகொள்ள வேண்டுமே, ஆண்டவர் என்னை உயர்த்த வேண்டுமே என்று மனதார தங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதான ஒவ்வொரு சகோதரனுக்காக, ஒவ்வொரு சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா இயேசு சுவாமி, அன்றைக்கு ஈசாக்கினுடைய கையிட்டு செய்த பிரயாசத்தின் பலன்களை 100 மடங்கு ஆசீர்வதித்தீரே. அவன் பலனை கண்டு கொள்ளுவதற்கு உம்முடைய ஆசீர்வாதம் அவனுக்கு தேவையாய் இருந்தது. இதோ இந்த பிள்ளைகள் வியர்வை சிந்தி உழைக்கிறவர்கள், நன்றாய் படித்து பட்டங்களை பெற்றிருக்கிறவர்கள், ஆண்டவரே உழைத்து தொழிலிலே தங்கள் வாழ்வை ஈடுபடுத்தி இருக்கிறவர்கள், ஆண்டவரே எனக்கு நஷ்டம், எனக்கு வேதனை, எனக்கு பிரச்சனை என்று மனவேதனையோடு உம்முடைய சமூகத்திலே நின்று ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவனே, என்னுடைய நான் கையிட்டு செய்கிற வேலைகளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை வையும் என்று கதறி நிற்கிறதானே இந்த பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இன்றைக்கு நீட்டப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வாதங்களுக்கு இடையூறாய் செயல்படுகிற எல்லா எரிச்சலின் ஆவிகள், எல்லா வன்கண்ணின் ஆவிகள், எல்லா மறைவான சதி பலன்கள் இப்பொழுதே கடிந்து கொள்ளப்பட்டு இந்த பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகளை விட்டு விலகும்படிக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. உம்முடைய மாறாத பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆளுகை இந்த வேளையில் இறங்கி வருகிறதற்காய் நன்றி அப்பா, நன்றி. ஆண்டவரே, எங்கே நஷ்டப்பட்டு போனார்கள், எங்கே எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார்கள், எங்கே கடன் பிரச்சனையிலே மாட்டப்பட்டு கிடக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் இவர்கள் ஒவ்வொருவர் மேலும் இன்றைக்கு அமரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் சரியான வீடு வாசல் இல்லை ஆண்டவரே, எல்லாம் முடிந்து போனதப்பா, எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோமே ஆண்டவரே. வீட்டு வேலை தொடங்கி பாதையில் நின்று போனது, பல வேதனையோடு உம்முடைய சமூகத்திலே நிற்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இந்த வேளையில் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய மாறாத பிரசன்னம் இவர்கள் மேல் இன்று அமரும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். நன்மையின் தேவனே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய், பெரியவர்களாய் தங்களுடைய ஆண்டவரே சமூகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறதற்காக நன்றி. இப்பொழுதும் இயேசு சுவாமி ஆண்டவரே, வாழ்வின் ஆதாரத்திற்காக இவர்கள் கையிட்டு செய்கிற அனைத்தையும் உடைய கருத்திலே கொண்டு வருகிறேன். வாகனங்களை ஆசீர்வதியும், விளைச்சல்களை வர்த்திக்க பெண்ணும், வருமானங்களை பெருக பெண்ணும், ஆண்டவருடைய செயல் என்று வெளிப்படட்டும், பதவி உயர்வுகள் வரட்டும், வேலை வாய்ப்புகள் வரட்டும், அற்புதங்களின் தேவன் அதை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நேரத்திலும் பலவீன சரீரத்தோடு நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் கரம் இன்றைக்கு நீட்டப்படுவதாக, உம்முடைய தொடுதல் இப்பொழுது இறங்குவதாக, கேன்சர் கட்டிகள் மெழுகை போல கரைந்து போவதாக, தலை முதல் பாதம் வரை உம்முடைய தொடுதல் இன்றைக்கு இறங்கட்டும் அப்பா. ஆண்டவரே, வேதனை அனுபவிக்கிற இடங்களிலே, சரீர அவயவங்களிலே இயேசுவின் தொடுதல் இன்றைக்கு இறங்கட்டும். உம்முடைய குணமாக்கும் வல்லமை என்று வெளிப்படட்டும். தீராத வேதனைகள் சரீரங்களை விட்டு விலகுவதாக, காரணமில்லாத வளர்ச்சிகள் சரீரங்களை விட்டு மறைந்து போவதாக, சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களிலும் தேவனுடைய விடுதலையின் ஆவி இன்றைக்கு இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் எல்லா நிலைமையிலும் வாழட்டும், விடுதலையோடு முன் செல்லட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஈசாக்கு ஆண்டவரே கையிட்டு செய்த எல்லா வேலையிலும் நீர் அவனை ஆசீர்வதித்தபடியினாலே அவன் 100 மடங்கு பலனை கண்டுகொண்டான். அவன் ஐஸ்வர்யவானாகி பெரியவனான் நான் என்று வேதம் சொல்லுகிறது.